வணக்கம் நண்பர்களே, தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வட இந்தியாவில் பிற மொழிகளை உருவாக்கிய சமஸ்கிருதம் மற்றும் பிராகிருதம் மொழியினுடைய வரலாறு தெளிவா பார்க்க போறோம். கடைசியில் ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. இந்த பதிவுல அந்த மொழிகள் எப்படி உருவானுச்சு, அந்த மொழிகள் உருவான ஆதாரங்கள், அது மட்டும் இல்லாம வேதங்கள் எப்படி உருவானுச்சு, வேதங்களுடைய அடிப்படைகள் என்ன, அது மட்டும் இல்லாம பல உண்மை தகவல்களை இந்த பதிவுல பார்க்க போறோம். கடைசியில் ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. முதல்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த சமஸ்கிருதம் பிராகிருதம் இந்த இரண்டு மொழிகளும் பாத்தீங்க அப்படின்னா எப்படி உருவானுச்சு, இந்த இரண்டு மொழிகளுக்கும் என்ன தொடர்பு, இந்த மொழிகள் தான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்தி, குஜராத்தி, பெங்காலி, மராத்தி போன்ற வட மொழிகளை உருவாக்கியதா. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த பிராகிருதம் அப்படிங்கிற மொழியை பத்தின வரலாறு நம்ம முதல்ல பார்ப்போம். இது எவ்வளவு பழமையானது, எப்படி உருவானுச்சு அப்படின்னா, இந்த பிராகிருதம் அப்படிங்கிற மொழி கிட்டத்தட்ட 3000 இருந்து 2500 வருடங்கள் பழமையான ஒரு மொழியா இருக்கலாம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா, இது எந்த காலகட்டத்தில் அதிகப்படியா பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, மௌரிய அரசாட்சி காலகட்டத்திலையும் மகத அரசாட்சி காலகட்டத்திலையும் இந்த பிராகிருத மொழியை வைத்துதான் அதிகப்படியான கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, இந்த பிராகிருதம் அப்படிங்கிற மொழி என்ன மாதிரியான ஒரு மொழி அப்படின்னா, இது இந்தோ ஆரிய மொழி கலவையில உருவான ஒரு மொழி வடிவம் தான் இந்த பிராகிருதம் அப்படிங்கறத வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த இந்தோ ஆரியன் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆரியர்கள் அப்படிங்கறதா இருக்கட்டும், திராவிடர்களா இருக்கட்டும், இந்த வார்த்தைகள்லாம் என்னது, இது எப்படிப்பட்ட ஒரு கூற்று அப்படின்னா நிறைய பேர் கேட்கறாங்க. ஆனா இந்த ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க யாரு, இவங்க வட இந்தியாவுக்குள்ள வந்தவங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சிந்து சமவெளிகளை தாண்டி அந்த ஈரானிய பகுதிகளில் வாழ்ந்தவங்க. இவங்க வட இந்தியாவுக்குள்ள குடிபெயர்ந்தவங்க அப்படிங்கிறவங்க தான் ஆரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஆக்சுவலா இவங்க ஆரியர்கள் கிடையாது. ஆரியர்கள் திராவிடர்களே பிற்காலத்துல பாத்தீங்க அப்படின்னா பல பேரால தவறாக வைக்கப்பட்ட கூற்று தான் அது. ஏன் அப்படின்னா, இந்த திராவிடர்கள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா தென்னிந்தியாவில் உள்ள இந்த 4 மொழிகள் பேசப்படக்கூடிய தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், தென்னிந்தியாவில் இந்த பகுதிகளை ரெஃபர் பண்றதுக்காக இதை குறிக்கிறதுக்காக திராவிடம் அப்படிங்கறது சொன்னாங்க. அது ஒரு சமஸ்கிருத சொல். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆரியர்கள் அப்படிங்கறதுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர்னால வைக்கப்பட்ட கூற்றுதானே தவிர, இந்த ஆரியர்கள் அப்படிங்கறத உண்மையிலே எதற்காக பயன்படுத்துறாங்க இந்த வார்த்தை அப்படின்னா, ஈரானியர்களையும் அது மட்டும் இல்லாம பெர்சியன் சொல்லப்படக்கூடிய அந்த பகுதிகளில் வாழ்ந்த அந்த நாட்டு அரசர்களா இருக்கட்டும், அந்த மக்களை அழைக்கிறதுக்காக தான் ஆரியர்கள் வைத்தாங்களே தவிர, ஆரியர்கள் அப்படிங்கிற ஒரு கூற்றே ஒரு சரியான கூற்று கிடையாது அப்படின்ட்டு வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த பிராகிருதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மொழி முதல்ல எப்ப கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அசோகர் காலத்து கல்வெட்டுல கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட கிமு 260ஆம் ஆண்டிலே பாத்தீங்க அப்படின்னா பிராகிருத மொழி இருந்ததுக்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்குது. இந்த பிராகிருதம் அப்படிங்கிற மொழி மூலியமா தான் பாத்தீங்க அப்படின்னா வட இந்தியாவில் மகாராஷ்டிரி, சௌராசெனி, மகதி, அவந்தி போன்ற பல வட மொழிகள் உருவானுச்சு அப்படிங்கறதே வரலாற்று ஆய்வாளர்கள் தோற்றுவிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, இந்த பிராகிருதம் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா இது வடமொழிகள் உருவாகிறதுக்கு மிகப்பெரிய எழுத்து வடிவமா அமைஞ்ச ஒரு வடிவம் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பிராகிருதம் அப்படிங்கிற இந்த ஒரு வடிவம் உருவாகிறதுக்கு எது முக்கிய எழுத்து வடிவமா அமைஞ்சிருக்கு அப்படின்னா, பிராமி எழுத்து வடிவமும், அது மட்டும் இல்லாம கரோஷித் ரைட்டிங் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு எழுத்து வடிவம். இந்த இரண்டு எழுத்து வடிவங்களும் இணைந்துதான் பிராகிருதி அப்படிங்கிற ஒரு எழுத்து வடிவம் வந்திருக்கு. அதன் மூலியமா தான் வட இந்தியாவில் உருவான பிற மொழிகள் எல்லாமே உருவாகி இருக்கணும் அப்படிங்கறதை வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த பிராகிருதம் அது மட்டும் இல்லாம பிராமி அப்படிங்கிற இந்த எழுத்து வடிவம் வைத்துதான் வட இந்தியாவில் ஆண்ட பல அரசர்கள் காலத்து கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. அந்த காலகட்டத்தில் சமஸ்கிருதம் இருந்ததுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது. அப்ப சமஸ்கிருதம் அப்படிங்கறது அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, சமஸ்கிருதம் அப்படிங்கிறது வாய் வழியாக குரு கிட்ட இருந்து சிஷ்யர்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு சில வேத சாஸ்திரங்களா மட்டுமே தான் இருந்திருக்கே தவிர, சமஸ்கிருதம் இருந்ததுக்கான எழுத்து வடிவம் இருந்ததுக்கான எந்த ஆதாரங்களும் கிடையாது. அப்ப எழுத்து வடிவமும் கிடையாது. பிராகிருதம் அப்படிங்கிறது பிராமி எழுத்து வடிவம் மூலியமா உருவாகி ஒரு எழுத்து வடிவமா இருந்தது. அதுக்கப்புறமேட்டு சமஸ்கிருதம் அப்படிங்கிறது அதே காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது பிராகிருதம் வரதுக்கு முன்னாடியே வாய் வழியாக கூறப்படக்கூடிய ஒரு வாய்மொழி கலவையா, ஒரு வாய்மொழியா தான் இருந்திருக்கே தவிர, சமஸ்கிருதத்துக்கு அந்த காலகட்டத்தில் பெருசா எழுத்து வடிவம் எதுவுமே கிடையாது அப்படிங்கறதுதான் உண்மை அப்படிங்கறதை வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது முக்கியமான வேதங்களா ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதை தாண்டி முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த இதிகாசங்கள், புராணங்கள், ராமாயணா, மகாபாரதா இது எல்லாமே சமஸ்கிருதத்துல முக்கியமான பகுதிகளா பார்க்கப்படுது. புராணங்கள் அப்படிங்கிறது சமஸ்கிருதத்துல எழுதுறாங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 18 புராணங்கள். அந்த புராணங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கந்த புராணம் அப்படிங்கிற ஒரு புராணம் இருக்கு. அது முழுக்க முருக பெருமானை பற்றியது அப்படிங்கிறது. ஒரு சில வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது சமஸ்கிருதம் அப்படிங்கிறது மூலியமா வேதங்கள், புராணங்கள் இயற்றப்பட்டது அப்படின்னா, அப்போ ஒரு தமிழ் கடவுளுடைய புராணங்கள் எப்படி சமஸ்கிருதத்தோட இணைந்து கலந்திருக்கும். தமிழ் கடவுளினுடைய ரெஃபரன்ஸ் சமஸ்கிருத மொழியினால எழுதப்பட்ட இந்த புராணங்கள்ல இருக்கு அப்படின்னா, அப்போ தமிழ் மொழிக்கும் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட புராணங்களுக்கும் கண்டிப்பா பெரிய சம்பந்தம் இருக்கணும், தொடர்பு இருக்கணும் அப்படிங்கறதை ஒரு சில வரலாற்று ஆய்வாளர்கள் முன்வைக்கிறாங்க.
சமஸ்கிருத மொழி சந்தனயமாக தான் கூறப்பட்டது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத இப்போ நம்ம வந்து ஆராய்ந்தே பார்க்கலாம். சோ இப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஒரு சில சமஸ்கிருத ஸ்லோகங்களை நான் வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கேன். இந்த ஸ்லோகங்களை எல்லாம் பாருங்க, பார்த்தோன்னு உங்களுக்கு கண்டிப்பா எதுவுமே புரியாது. ஆனா இதே நான் வாய் வார்த்தையா கூறும்போது உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இப்படிதான் அந்த காலகட்டத்துல சமஸ்கிருதத்துக்கு எழுத்து வடிவு இல்லைனாலும் வாய் வார்த்தையா கூறி கூறி எழுத்து வடிவு வந்ததுக்கு அப்புறமேட்டு கூட வாய் வார்த்தையா கூறும்போது தான் ஈஸியா வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு கிட்ட இருந்து சிஷ்யர்களுக்கு போகும், அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிற காரணத்தினாலேயே பெரிதளவுல எழுத்து வடிவிற்கு முன்னரே பாத்தீங்க அப்படின்னா சந்தனயமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மொழியாக தான் சமஸ்கிருதம் அப்படிங்கிறது பார்க்கப்பட்டது. முதல் ஸ்லோகம் என்ன அப்படின்னா, அயகிரிவ மந்திரம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படியாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஐரிவ உன்வாஸ் மகே. இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா விநாயகருடைய கணேஷ் ஸ்லோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஓம் ஏகதண்டாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தண்டி பிரச்சோதயா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு உள்ள ஸ்லோகம் அப்படின்னு சொல்லப்படுது ஓம் தத்புருஷாய வித்மகி மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயா. இது போக பாத்தீங்க அப்படின்னா ஐயப்ப சுவாமி கூட சமஸ்கிருதத்துல ஸ்லோகம் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அது என்ன அப்படின்னா ஓம் பூத்தனதாய வித்மகி பகபுத்ராய தீமகி தன்னோ சாஸ்திர பிரச்சோதயா. சோ இதெல்லாம் தான் பாத்தீங்க அப்படின்னா சமஸ்கிருத மொழியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்லோகங்களா பார்க்கப்படுது. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பெரிதளவுல வார்த்தைகளா பார்க்கும்போது நமக்கு எதுவுமே புரியாது. ஆனா வாய் வார்த்தையை கூறும்போது இதையே ஒரு 4 வாட்டி சொன்னோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சோ இப்படிதான் சமஸ்கிருதம் அப்படிங்கிறது முதலில் சந்தனயமாக தான் இருந்தது அப்படிங்கறதே ரியலாவே நம்ம ஆதாரமாவே பார்த்துட்டோம். சோ இதுல இருந்தே நமக்கு வந்து தெரியுது சமஸ்கிருதம் அந்த காலகட்டத்துல பழமையான காலகட்டத்துல எழுத்து வடிவில் இருந்திருக்க வாய்ப்பே இல்ல, சந்தனயமாக தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியுது. அப்போ சமஸ்கிருதம் அப்படிங்கிற மொழிக்கு எப்படி எழுத்து வடிவம் வந்துச்சு அப்படின்னா முதலில் பிராமி எழுத்து வடிவம் இருந்திருக்கிறது. அந்த பிராமி எழுத்து வடிவம் மூலியமாக பிராகிருதம் அப்படிங்கிற எழுத்து வடிவம் வந்திருக்கு. அந்த எழுத்து வடிவத்தை தான் அந்த காலகட்டத்தில் அதிகம் பயன்படுத்தி இருக்காங்க. இந்த பிராகிருதம் வந்ததுக்கு அப்புறம் இதை தழுவி தேவனாகிரி எழுத்து வடிவம் அப்படிங்கிற ஒரு எழுத்து வடிவம் வருது. அந்த எழுத்து வடிவம் மூலியமா தான் சமஸ்கிருதம் அப்படிங்கிற பேச்சு மொழியாக இருந்த அந்த ஒரு மொழிக்கு வந்து எழுத்து வடிவம் கொடுக்கப்பட்டது. இந்த தேவனாகிரி அப்படிங்கறதை என்னவா அழைக்கிறாங்க அப்படின்னா 2ஆ பிரிக்கிறாங்க, தேவ பிளஸ் நகரி இல்ல நாகரி அப்படின்னு சொல்லலாம். இந்த நகரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது இந்தியாவுல உருவான வார்த்தைகள், அதாவது ஆல்பபெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நகரி அப்படின்னா இந்த தேவா அப்படின்னா கடவுளை அழைக்கக்கூடியது, கடவுள்களின் எழுத்து மொழி, கடவுள்களின் மொழி அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்கிறதுக்காக தான் இந்த தேவனாகிரி அப்படிங்கிறது உருவானுச்சு. பிராகிருத மூலியமா தேவனாகிரி எழுத்து வடிவம் வந்து இதை வந்து சமஸ்கிருதத்தோட இணைந்து பேச்சு வழக்காக இருந்த சமஸ்கிருதத்துக்கு ஒரு எழுத்து வடிவம் வந்து வருது. இப்படிதான் வந்து சமஸ்கிருதம் அப்படிங்கிறது எழுத்து வடிவம் பெற்றது அப்படிங்கறதையும் வரலாற்று ஆய்வாளர் வந்து கூறுறாங்க. சரி, சமஸ்கிருதம் அப்படிங்கிறதுக்கு இப்படி எழுத்து வடிவம் வந்துருச்சு. ஆனா சமஸ்கிருதம் அப்படிங்கிறது எப்படி இந்தியாக்குள்ள வந்தது? சமஸ்கிருதத்துல பாத்தீங்க அப்படின்னா புராணங்கள், கதைகளா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி வாய் வழியாக கூறிட்டு வந்தாங்க, இந்த ஒரு வழக்கத்தை எப்படி வந்து இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தாங்க, இதை யாரு ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டா, அதாவது வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாரசீக பகுதியில வாழ்ந்துட்டு வந்த பாத்தீங்க அப்படின்னா யூத பிராமணர்கள் வந்து புரோகிதம், யாகம், அப்புறம் அந்த தீய வளர்க்கும் பார்சிகளுடைய வழக்கத்தை வந்து கத்துக்கிட்டாங்க. அப்படி கத்துக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இதை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த பகுதியில இருந்த லித்துவேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மொழியா இருக்கட்டும், பார்சி மொழிகளா இருக்கட்டும், அப்புறம் இந்த பிராகிருதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிராகிருத மொழியினுடைய எழுத்து வடிவமா இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு தமிழ் மொழியினுடைய எழுத்து வடிவமா இருக்கட்டும், அப்புறம் இந்த தேவனாகிரி எழுத்து வடிவம், இது எல்லாமே இணைந்துதான் பாத்தீங்க அப்படின்னா காலப்போக்கில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த எழுத்து வடிவம் வந்து உருவாகி இந்த பேச்சு வழக்க அந்த சமஸ்கிருதம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எழுத்து வடிவம் உருவாகி சமஸ்கிருதம் அப்படிங்கிறது பிற்காலத்துல எழுத்து வடிவம் பெற்று உருவானது அப்படிங்கிறது தான் வரலாற்று ஆய்வாளர்களுடைய கூற்று அப்படிங்கிறது கூட குறிப்பிடப்படுது. சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய வேதங்களை எழுதுவதற்கு, அது மட்டும் இல்லாம சமஸ்கிருதம் அப்படிங்கிற மொழிக்கு அதிகப்படியான வார்த்தைகள் பிற்காலத்தில் இலக்கியங்கள் எழுதுவதற்கு, அதிகப்படியான விஷயங்களை கொடுப்பதற்கு ரொம்ப அடிப்படையாக அமைந்தது பிராகிருதம். இந்த தேவனாகிரி எழுத்து வடிவத்தையும் தாண்டி அதற்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா தமிழ் கிரந்திகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு எழுத்து வடிவம் இருக்குது. இந்த ஒரு எழுத்து வடிவத்தை வைத்துதான் சமஸ்கிருதம் அப்படிங்கிறதுக்கு பெரிய அளவுல இலக்கிய வடிவம் வந்து கொடுக்கப்பட்டது. எழுத்து வடிவம் வந்து சமஸ்கிருதம் கிடைத்தது அப்படிங்கறதையும் வந்து வரலாற்று ஆய்வாளர் வந்து கூறுறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த வேதங்கள் அப்படிங்கறத நம்ம வந்து எடுத்துக்கிட்டாலே பாத்தீங்க அப்படின்னா இந்த வேதங்கள் எல்லாமே வந்து எந்த மொழியில உருவாக்கப்பட்டது அப்படின்னா தமிழ் மொழியில தான் வந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கறதையும் பல வரலாற்று ஆய்வாளர் வந்து தெரிவிக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா, அதாவது முக்கிய ஆதாரமா என்ன சொல்றாங்க அப்படின்னா காஞ்சி பெரியவர், தமிழ்நாட்டை சார்ந்த அந்த காஞ்சி பெரியவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சுவாமிகள் என்ன சொல்றாரு, அவருடைய கூற்று என்ன அப்படின்னா இந்த வேதங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல தமிழ் மொழிக்கு மட்டுமே சிறப்பாக அமைந்த அந்த
லா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு லெட்டர், அந்த ஒரு உச்சரிப்பு வார்த்தை இருக்குல்ல, அது வந்து இந்த வேதங்கள்ல இருக்குது. ஆனா இந்த லா அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா சமஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு எழுத்து வடிவத்திலையுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த லா அப்படிங்கிற இந்த லெட்டரே கிடையாது. அப்புறம் எப்படி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சமஸ்கிருத மொழியினாலதான் வேதங்கள் ஏற்றப்பட்டிருக்கணும் அப்படிங்கறத நீங்க வந்து குறிப்பிடுறீங்க, அது முழுக்க முழுக்க தவறு அப்படிங்கறதையும் வந்து அவர் வந்து கூறியிருக்கிறாரு. சோ அதன் அடிப்படையில வந்து பார்க்கும்போது வேதங்கள் அப்படிங்கறதே தமிழர்கள்னால கிரந்திகா எழுத்து வடிவத்தினால உருவாக்கப்பட்டதுதான். சோ இதற்கு என்ன ஆதாரம் அப்படிங்கறது கேட்டா, இந்த வேதங்கள்லாம் வரத்துக்கு முன்னாடியே பணினி அப்படிங்கிற இலக்கியவாதி பாத்தீங்க அப்படின்னா எழுத்து வடிவத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவருடைய மிகப்பெரிய நூலா அஷ்டதயாயி அப்படிங்கறது சொல்றாங்க. அதற்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய ஆதி அந்த நூலை என்ன இருக்கு அப்படின்னா தமிழ்ல ஐந்திரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நூல் இருக்குது. இதைத்தான் பாத்தீங்க அப்படின்னா வேதங்களுடைய ஆதி அந்தம் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. இதன் அடிப்படையாக வைத்துதான் வேதங்களை உருவாக்கப்பட்டது அப்படிங்கறதையும் வரலாற்று ஆய்வாளர் வந்து குறிப்பிடுறாங்க. இது மட்டும் இல்ல, இந்த ஐந்திரம் அப்படிங்கிற இந்த ஒரு நூலை தழுவி பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல பல நூல்கள் இருக்குது. அந்த நூல்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அதன் அடிப்படையில தான் பாத்தீங்க அப்படின்னா வேதங்களை உருவாக்கப்பட்டது. அது என்னென்ன நூல்கள் அப்படிங்கறத சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஐந்திரம் அப்படிங்கறத தாண்டி சாக்காயனம், ஆப்பிசலி, சாக்கல்யம், காசகிருஷ்ணம், கார்க்கியம், களவம், காசியாபம், சைகம், ஸ்போடாயனம், சாகரவர்மனம், குணாரவாடவம், பாராதுவாசம், சாகடாயனம் இப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு தமிழ்ல இருக்கக்கூடிய இலக்கிய நூல்கள் இதன் அடிப்படையாக வைத்துதான் வேதங்களே வந்து உருவானது. இதை அடிப்படையாக வைத்துதான் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இது உருவாக்கப்பட்டிருக்கு. இதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் ஒரு ஆன்மீக சிந்தனை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான். சோ இதன் அடிப்படையில தான் பாத்தீங்க அப்படின்னா வேதங்களே பிற்காலத்துல வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இப்படி தமிழ் மொழி மூலமா தான் வந்து வேதங்கள் வந்து உருவானுச்சு அப்படிங்கறது எப்படி நம்புறது அப்படின்னு நிறைய பேர் கண்டிப்பா கேட்கலாம். ஆனா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வரலாற்று ஆய்வாளர்களால ஒரு விதமான ஒரு கூற்றா இருக்குது. இதுவும் ஒரு காரணமா வந்து முன்வைக்கப்பட்டுச்சு. அதனாலதான் இந்த தகவலை கண்டிப்பா மறக்காம உங்களுக்கு கூறணும் அப்படிங்கறத நான் வந்து கூறுறேன். ஒருவேளை இதுல உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. அது வந்து எந்த வகையில உண்மையானது அப்படிங்கறது ஆதாரப்பூர்வமா நீங்க வந்து உங்களுக்கு வந்து கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல கண்டிப்பா தெரிவிக்கலாம். வேதங்கள் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா சமஸ்கிருதத்துல வந்து எழுதுனாங்க, ரொம்ப பழமையான நூல் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்து இது எழுதப்பட்டதுக்கு அப்புறமேட்டு தான் பாத்தீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்குன்னா, சமஸ்கிருதம் அப்படிங்கிற மொழி வந்ததுக்கு அப்புறமேட்டு சமஸ்கிருதத்துல பெருசா எதை வந்து அந்த காலகட்டத்தில் சொல்லியிருக்காங்கன்னா புராணங்கள், புராண கதைகள் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் போது கடவுளை பத்தி, கடவுளை சார்ந்த பல கதைகள் வாய் வழியாக மட்டுமே வந்து கூறப்பட்டு வந்திருக்கு குரு கிட்ட இருந்து சிஷ்யர்களுக்கு. சோ இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி வேதங்கள் அந்த காலகட்டத்தில் இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா சமஸ்கிருதம் வந்ததுக்கு அப்புறம் பல மொழிகள் திரிந்து உருவானதுக்கு அப்புறம் அவரவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய தாய் மொழிகளே இப்ப வந்து தெலுங்கு, கன்னடம் அப்படிங்கிற பிற மொழிகள் உருவானுச்சு. அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் இருந்திருக்கு, பிராகிருதம் இருந்திருக்கு. சோ அப்படி அந்தந்த மொழிகள் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒவ்வொருத்தர் அவங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த வேதங்களை வந்து மாற்றி வடிவமைச்சு எழுத ஆரம்பிச்சாங்க. சோ அதன் பிறகுதான் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வேதங்கள் அப்படிங்கறதே சமஸ்கிருதத்தினோட கலந்து அதுக்கப்புறமேட்டு உருவாக ஆரம்பிச்சது. சோ இப்படி ஒவ்வொருத்தர் அவங்களுடைய மொழிக்கு ஏற்ப, அவங்களுடைய மொழி வடிவத்துக்கு ஏற்ப மாற்றி மாற்றி எழுதி அமைச்சு கடைசியில வேதங்கள் அப்படிங்கறதே சமஸ்கிருதத்தினால உருவானுச்சு அப்படிங்கிற ஒரு கூற்றே பிற்காலத்துல வந்து வந்துருச்சு அப்படிங்கறதுதான் உண்மையான கருத்து அப்படிங்கறதையும் வரலாற்று ஆய்வாளர் வந்து முன்வைக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இந்த வேதங்கள் அப்படிங்கறதுடைய ஒரு அடிப்படை ஆதாரமே என்ன அப்படின்னா, தமிழ் மொழியில பாத்தீங்க அப்படின்னா பானடை சந்தத்தை அடிப்படையாக வைத்து ஆன்மீக சிந்தனை வளர்க்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறமேட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா பிற வட மொழிகளோட கலவையினால கலந்து பாத்தீங்க அப்படின்னா வேதங்களா மாறுனுச்சு அப்படிங்கறதுதான் உண்மை வரலாறு. அதுக்கப்புறமேட்டு இதற்கெல்லாம் ஆதாரம் என்ன அப்படின்னா, அதாவது வேதங்கள் அப்படிங்கறதே பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மொழியினால உருவாக்கப்பட்டு திரிந்து சென்றது அப்படிங்கிற பல ஆதாரங்களை இலக்கியங்கள்ல உள்ள பாடல்கள்ல பாத்தீங்க அப்படின்னா முக்கிய இலக்கியவாதிகளான, அது மட்டும் இல்லாம பாடல்களை இயற்றுன ஆசிரியர்களான திருமங்கை ஆழ்வாரா இருக்கட்டும், பிங்கள நிகண்டு அப்படிங்கிற இந்த ஒரு ஆசிரியர்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தமிழ் இலக்கிய பாடல்கள்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் வந்து தக்க ஆதாரமாவும் இருந்திருக்கு அப்படிங்கிறது கூட குறிப்பிடப்படுது. சோ இப்படி அந்த காலகட்டத்துல தமிழர்களால உருவாக்கின ஆன்மீக சிந்தனையை வைத்து, தமிழ் கிரந்திகம் அப்படிங்கிற எழுத்து வடிவத்தை வைத்து, பிராகிருதம் அப்படிங்கிற எழுத்து வடிவத்தை வைத்து, தேவனாகிரி எழுத்து வடிவம் அப்படிங்கிற ஒரு புது எழுத்து வடிவத்தை உருவாக்கி சமஸ்கிருதம் அப்படிங்கிற மொழியை வாய்மொழியாக பேசிட்டு இருந்த அந்த இடத்துல இருந்து வந்த பிராமணர்கள் பாத்தீங்க
பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய புராணங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வாய் வழியாக சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இந்த மாதிரி எழுத்து வடிவங்கள் உருவானதுக்கு அப்புறமேட்டு தமிழ்ல உள்ள பல ஆன்மீக சிந்தனை உள்ள பல இலக்கியங்கள் வந்ததுக்கு அப்புறமேட்டு இது எல்லாத்தையுமே அடிப்படையாக வைத்துதான் வேதங்கள் அப்படிங்கிறது பிற்காலத்துல உருவாக்கப்படுது. இதன் அடிப்படையில வைத்துதான் பாத்தீங்க அப்படின்னா வேதங்கள் உருவாக்கி பிற்காலத்துல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான இலக்கியவாதிகள்னாலையும் அது மட்டும் இல்லாம தாங்கள் பேசப்பட்ட மொழிகள்னாலையும் பல மாற்றங்கள் உருவாக்கப்படுது. கடைசியில வேதங்கள் அப்படின்னாலே இது சமஸ்கிருதம் அப்படிங்கறதுனாலதான் உருவாக்கப்பட்டது அப்படிங்கறதும் சொல்லப்பட்டு இப்ப அப்படியும் ஆகிருச்சு. இதுதான் உண்மை வரலாறு அப்படிங்கறத வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. சோ இப்படிதான் சமஸ்கிருதம் அப்படிங்கிறது உருவானுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பிராகிருதம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு எழுத்து வடிவம். சமஸ்கிருதம் அப்படிங்கிறது வாய்மொழியாக இருந்த ஒரு சந்த நயமா இருந்த, அதாவது புராணங்களை கூறுறதுக்காக சொல்லப்பட்ட குரு கிட்ட சிஷியர்களுக்கு கொண்டு செல்லப்படக்கூடிய ஒரு வடிவமாக தான் இருந்தது. இதற்கு அப்புறமேட்டு தான் பாத்தீங்க அப்படின்னா ஆன்மீக சிந்தனை வளர்க்கணும். அதுக்கப்புறமேட்டு இந்தியாக்குள்ள பிராமணர்கள் அவங்களுடைய மொழிகளை பரப்பணும் அப்படின்ட்டு உருவாக்கப்பட்டதான் சமஸ்கிருதம் அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியுது. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் குருஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வேற எந்த மாதிரி தகவல் பேசலாம் அப்படிங்கறத நீங்க நினைக்கிறீங்க, வேற எந்த டாபிக்ஸ் எந்த மொழிகளை பத்தி பேசலாம் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.